என் பேர் பானு, நான் ஹவுஸ் ஒய்ஃப். நான் அந்த ப்ரோக்ராம் டெய்லி பார்க்குறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் நான் கலந்துக்க வந்திருக்கேன். மை நேம் இஸ் பத்மா. என்னோட பேர் ரத்னா. என்னோட பேர் தீபா, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். என் பேர் தமிழ்ச்செல்வி. என் பேர் கன்னிகா, நான் டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறேன். 5:30க்கு இந்த ப்ரோக்ராம் மண்டே டு ஃப்ரைடே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆல் தி ஒர்க்கிங் டேஸ் என்னால் 5:30க்கு வந்து பார்க்க முடியாது. பட் ஈவன் தென் இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ எல்லா எபிசோடும் கூகுளில் சர்ச் பண்ணி எல்லாத்தையும் ஒரே நாள் உட்காந்து பார்த்தேன். இட் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஜெயிக்கிறோமோ இல்லையோ, பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட்ஸ் குட். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜி தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் அரவிந்தின் அன்பு வணக்கம். நம்ம ஹோம் மினிஸ்டரில் இன்றைக்கி யார் யார் விளாட போகிறா, அவங்கள பற்றி என்னென்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்த்துட்டோம். அவங்களுக்கு என்னென்ன கேம் இருக்குது அப்படின்றத பார்க்க வரோம். அதுக்குள்ளே என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்டை நான் பார்க்க வந்தேன். சரி ஹாய், அங்கே பாருங்கள். ஹாய் ஹாய், எப்படி வரீங்களா? நாங்கள் ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால தான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஹோம் மினிஸ்டர்ஸ் அவங்களாவே தன்னை பற்றி இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. போதும்மா, இவ்வளோ நேரம் ஆட்டிக்கிட்டே இருக்க போதும், பஸ் பஸ் இனஃப். என்ன மொழின்னு எனக்கு தெரியல, நானும் ரொம்ப நேரமாக உட்கார வச்சுட்டு இருக்கேன். என்ன மொழியில் சொன்னால் நிப்பாட்டுவாங்க, எப்படி சொன்னால் நிப்பாட்டுவாங்க? ஐயோ, சாலு 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 அப்படின்னா அப்படி நின்றுச்சு போச்சு. சாலுவை என்ன பண்ணணும்னா ரொம்ப சேஃப்டியாக நான் ஹேண்டில் பண்ணணும். எஸ், வெரி குட், ஓகே. சாலு சாலு அது யார் சாலு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பொம்பளை பிள்ளைங்க போடுற சாலுவா அதுவும் தெரியல. சரி, ஓகே, போயிட்டு போகுது. சூப்பராக நமக்கு 6 ஹோம் மினிஸ்டர்ஸ். அடேங்கப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் கேம் போகலாமா? அமைதியாகவே இருக்கு, சத்தம் இன்னும் பிரிஸ்க் எனக்கு வேணும். போகலாம் போகலாம் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 6 ஸ்வீட்டான ஹோம் மினிஸ்டர்ஸ்க்கு நம்ம சூப்பரான ஒரு கேம் வச்சுருக்கோம். அந்த கேமை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்ன கேம் தெரியுமா உங்களுக்கு? சொன்னதாக தெரியும். நீங்கள் இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கேமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இது என்னது? கோலிக்குண்டு. கோலிக்குண்டு நினைப்பீங்க, பட் திஸ் இஸ் நாட் கோலிக்குண்டு. இந்த லெமோனியா கண்டம் ஒன்று தெரியுமா? அது ஃபைனலாக முங்கிக்கிட்டு இருக்கும்போது அது மேலே மிதந்துட்டு இருந்த தூக்கிட்டு வந்துட்டோம் நாங்கள். எஸ், பயப்படாங்க. அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழக்கணும் நம்மக்கிட்ட. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் நின்றுக்கணும். இந்த 2 விரலுக்கும் ஃபஸ்ட் ஃபிங்கர் அண்ட் செகண்ட் ஃபிங்கருக்கு நடுவில் இதை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இப்படி வந்தால் ஈஸி. நீங்கள் சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதனால் அப்படி வரக்கூடாது. இப்படி எடுத்துக்கிட்டு இப்படியே தூக்கிட்டு வரணும். தூக்கிட்டு வந்து இதுக்குள்ளே போடணும். இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு அவசரப்பட்டு மாற்றி பாக்ஸில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட் கூடிடும். మీరు ఫస్ట్ ఏ బాక్స్లో పెట్టినా ఆ బాక్స్లో పెడతారు. ஆமாம் ஆமாம், அவர் கூறுகையில் அவரவர் பாக்ஸில் அவரவர் போட வேண்டும் என்று கூறுகிறார். மேடம், உங்களுக்கு கிளியராக அப்போ புரிஞ்சிருச்சா? ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாக்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் நோட் பண்ணீங்க, நீங்கள் 2 பேரும் அப்போ நோடுவீங்க. உங்களுக்கு என்ன டவுட்டு? இல்லை, சாரி கட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. ஐயோ, சாரி கட்டினால தான் இந்த மாதிரி கேம்ஸ் கொடுத்துருக்கோம் நாங்கள். குடும்ப பங்கான பெண்கள் விளாட்றது கேம் தானே. நடந்து போனாலும் பரவாயில்ல, நடந்து போனாலும் பரவாயில்ல. எப்படி இப்படி காலில் வச்சுட்டு இப்படியே ஹாயா ஜாலியாக வாக்கிங் போகிற மாதிரி, ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்டா. ஸோ ரொம்ப சிம்பிள் கேம் மேடம், உங்களால் முடியும். நீங்கள் இங்கே வாங்க. இருக்கு டைம் எதாவது சொல்கிறேன், நான் வரைக்கும்ல. இங்கே வந்து நின்றுங்க. நீங்கள் இங்கே இப்போ யார் யாருக்கு என்னென்ன பாக்ஸ்ன்னு தெரிஞ்சு போச்சுல? மாற்றி போட்டுருவீங்களா? உங்களுக்கு 60 செகண்ட்ஸ் டைமு. யார் அதிக கோலி குண்டுகளை மாறேன். பெரிய டவுட் வந்துருச்சு. என்ன மேடம்? எந்த காலில் வைக்கிறது? உங்களுக்கு எந்த கால் வாஸ்து சாஸ்திரப்படி நல்லதோ அந்த காலை வச்சு. வலது கால் ஓகேவா? இல்லை, நம்மலாம் வீட்டுக்குள்ளே நல்ல காரியம் நடந்து போகிறோன்னா வலது கால் எடுத்து வச்சு வாமா அப்படின்றோம். ஆனால் இந்தியாவை காப்பாற்றுற மிலிட்ரி ஆஃபீஸர்ஸே ஃபஸ்ட்டு லெஃப்ட் தான் எடுத்து வைப்பாங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட்டுன்னு. ஸோ எந்த காலுமே பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எந்த கால் வசதியோ அந்த கால் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. என்ன கால் முடிவு பண்ணியிருக்கீங்க? வலது கால். அடுத்த காலை தான் வச்சுக்கணும். எஸ். காலையில் எடுக்கணுமா, கையால் எடுத்து காலில் வச்சுக்கலாமா? காலாலே தான் எடுக்கவும் செய்யணும். இங்கே வரேன். இது பெரிய ஒரு புக்கே போடணும் போல. எப்படி மேடம்? Just like this one. Yes, just like this one. This is called நொண்டி. ஓகே, மாத்திடுவேனாயிடுவா இல்லை கால் மாத்திடுவேனாயிடுவா இல்லை அதே கால் மாற்றி எடுத்துகிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரைட் லெக் எடுத்துகிட்டு போங்க, செகண்ட் டைம் நீங்கள் லெஃப்ட் லெக் எடுத்து. பரவாயில்லையா? ரெடி? இந்தாம்மா போடுமா. ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். காலத்துக்கு வச்சுக்கிறவர் முடியாதுன்ட்டு வேற மொழியில் பேசிவிட்டு எப்படி 2 தூக்கி வந்துருக்கோம்.
எப்படி அழுட்டு விட்டாங்க? நண்டு மாதிரி எடுத்து விட்டாங்க போலங்க. இந்த மாதிரியா? முடியாதுன்னு சொன்னாலும் அள்ளி கூட்டு தெரிச்சிருக்கீங்க. ஆனால் முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும். நான் சொன்னதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கீங்க. டப்பாக்குள்ளே போட சொன்னால் அப்படி வெளியே போட்டு வச்சுருக்கீங்க. இதுவார் ஏகப்பட்ட பேர் வெளியே கிடக்குது. ஆனால் இந்த பார்ட்டி பயங்கரமான பார்ட்டி. மொழி தெரியலன்னு 5 வரல 10 தூட்டு வருதுங்க. இப்படி இருந்தால் ட்ரெட்டுன்னா அப்படியே டப்பா நிறைஞ்சிருச்சு. வேறு டப்பா வச்சுருக்கோம். சூப்பர். யார் என்னென்ன கவுண்டிங் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 2 4 6 8 10 12 13. யார் நீங்கள்? 13 எடுத்திருக்காங்க. அண்ட் 2 4 6 8 10. நீங்கள் 10. இவங்க வந்து 2 4 வாவ் 6. நான் 6ன்னா அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறீங்க. இருங்க சூர்யாட்ட சொல்லித்தரேன். என்ன டப்பா காலியாக கிடக்கு? 2 இருக்கு. சூப்பர். ஸோ முடியாதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு வழியாக நான் 2-3 டைம் பார்த்தேன். இவங்க வந்து இப்படி நடக்கிறது. என்னை பார்த்தோன்னே அப்பாவா. சரி பரவாயில்ல மேடம். வாங்க மேடம், நீங்களும் வந்துருங்க மேடம். பார்த்துக்குங்க எப்படி யாரெல்லாம் தெளிவு பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். நீங்கள் இடையில காலெல்லாம் ஊனக்கூடாது. ரெடி? சரிங்க, உங்களுக்கு கை தட்டுவாங்க பாருங்க எல்லாரும். Your time starts now. Hey. ஒரு 2 இதில் 3 இப்படி போல காலம் என்னத்துக்கு ஆறு ஆத்தாடி திருப்பி வருது. இது உங்களை காணும். அழுங்க மேடம் மொத்தத்துக்கு அழுங்க. வீட்டில் அடிக்கடி நொண்டியில் வருவீங்களா நீங்கள்? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. பயங்கர பிஸியாக இருக்கீங்க. கை தரலாம் ஒன்றும் தப்பாக நிற்க மாட்டாங்க. கீழே வந்து சொன்னேன் எடுத்து போட்டவா. 5 4 3 2 1. வாட் லாங் ஜர்னி மேடம். இங்கேருந்து தாம்பரம் வரைக்கும் ஓடின மாதிரி இருக்குல்ல? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? முடியல. இந்த பெரிய டான்ஸ் ஷோலாம் அப்படி ஆடி பிடிச்சோன்னே மைக்கை கொடுத்துருவாங்க. வாங்க காத்து தான் வருது. ஆமாம், தேவர் மகன் பாட்டாக இருக்கும். நான் போய் பார்த்துட்டு வச்சுக்கிட்டே போகணுமாக்கும் நினச்சிட்டு அவங்க 2 பேரும் இன்னும் சண்டை முடியலை. வீட்டுக்கு போனால் பச்சை தண்ணி எனக்கு கொடுக்க மாட்டாங்க நினைக்கிறேன். அதே எங்கள் அப்பா 2 4 6 8 10 12. நீங்கள் 12 இப்படி அமர்ச்சி நேரம் வைப்பாங்க. 2 4 6 8 10 13. ஸோ நீங்கள் எத்தனை பாயிண்ட்டு? 13 10 13 12 6 2-0. ஓகே, நீங்கள் 2-0 வச்சுக்கோங்க. இவங்க வந்து 6-0 வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் தான் லீடிங் பாயிண்ட்ஸில் இருக்கனால கொஞ்சம் முன்னாடி வாங்க. இது யார் நல்லா பாட்டு பாடுவா, யார் நல்லா டான்ஸ் ஆடுவா? 2 பேரில் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. சரி, ஒரு கேட்வாக் போட்டு வந்துடுவோம். கேட்வாக் நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நல்லா பார்க்கணும். எப்படி சுற்றுறோம்னா உங்கள் சாரி இப்படி கையில் பிடிச்சி அப்படியே ஒரு ரவுண்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடலாம். தெரியும் உங்கள் திறமை எனக்கு தெரியும். நீங்கள் கிச்சன்லேருந்து அப்படி ஹாலுக்கு போகும்போது இப்படி தான் போவீங்க. நீங்கள் பார்த்துருக்கேன். அந்த சிரிப்பு வருது பாருங்க. ஐயோ வீட்டில் பண்ணதெல்லாம் இந்த பையங்க ஆவப்படுத்துறானே அப்படின்னு. ரெடிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் தான் மேடம். ப்ளீஸ் மேடம். எஸ் ரெடி. நல்லா கைத்தறி கொடுங்க. வாவ் வரவா அடேங்கப்பா. என்ன ஸ்டைலை காணவே, அந்த ஸ்டைல் மிஸ் ஆகுது. வாவ்
அடேங்க அப்பா. இந்த கத்திரினா கைப்புன்னு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு 20 வருஷம் கழிச்சு இப்படியே தான் இருக்கும். ஆனால் அங்கே பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இப்போ பாருங்கள், ஷில்பா ஷெட்டி மாதிரி ஒரு நடைய பாருங்க. அப்படி அந்த கையில் பிடிச்சிங்க மேடம், அதான் நல்லாயிருக்கும். அந்த காலத்திலே சரோஜா தேவி எல்லாம் இப்படித்தானே நடந்தாங்க. அந்த ஸ்டைல் மிஸ்ஸிங். ஓ ஆனேவா வரேவா அப்படியே வந்துருக்கு. என்ன நட இதெல்லாம் கோலி பண்ணுறலாம் கொடுக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து நமக்காக 2 ஹோம் மினிஸ்டர்ஸ், அவங்க ரொம்ப சீனியர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறோம், நாங்கள் எங்களோட பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ மேடம், நீங்கள் இருந்து இவங்களெல்லாம் வாழ்த்தணும். சூப்பர். நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் நம்ம போகிறது செகண்ட் ரவுண்ட். வெரி சிம்பிள் மேடம். என்ன அப்படின்னா வந்து இந்த குட்டி ரிங்குள்ளே நீங்கள் நினைக்க போகிறீங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் 3 சான்சஸ். ஓகேங்களா? இதை நீங்கள் இங்கே நின்று த்ரோ பண்ணணும். இந்த ரிங் வந்து இப்படி பறந்து போய் இதுக்குள்ளே இப்படி விழுகணும். வெரி டிஃபிகல்ட். இல்லை, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இதில் விழுந்துச்சுன்னா 5 பாயிண்ட்ஸ், இதில் விழுந்துச்சுன்னா 10 பாயிண்ட்ஸ், இது 15 அண்ட் திஸ் இஸ் 20 பாயிண்ட்ஸ். ஸோ 4 பேர் இருக்கீங்க. எனக்கு தேர்ட் ரவுண்டுக்கு 3 ஹோம் மினிஸ்டர்ஸ் தேவை. அப்படின்னா தான் அதுலேருந்து 2 பேர் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஒருத்தர் இதில் என்ன பண்ணுறோம், எலிமினேட் ஆக போகிறோம். யார் அவங்கன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் யார் ஃபஸ்ட்டு விளாட போகிறீங்க? நீங்கள் வாங்க. ஆல் தி பெஸ்ட் மேடம். பார்த்து இருங்க, இந்த பையனுக்கு எதாவது அடிபட்டுச்சு. இந்த சைனீஸில் காற்றுல அப்படி போகிறது ஏதோ உளவெறியோட இருந்த மாதிரில இருக்கு. எப்படி விழுந்துச்சு பார்த்தீங்களா? ஃபைனல் சான்ஸ் பார்த்து. அது எப்படி கரெக்டாக விழும்? நீங்கள் வாங்க. எப்படி கரெக்டாக விழுன்னு கேட்டிங்களா? இப்போ விழுந்து பாருங்க. ரெடியா மேம்? அவங்களுக்குலாம் பொறுத்தில்லை, நீங்கள் தான் கரெக்டாக பயங்கரமான ஆள். 20 பாயிண்ட்ஸில் 3 தானே? ரெடியா? யூ நீட் கிளாப்ஸ் ப்ளீஸ். ஓகே, யாருக்குமே கிஃப்ட் இல்லை மேடம். 4 பேருமே ஹெல்மெட் தானே? இல்லை, இன்னொரு முறை வேணும், ஒரு சான்ஸ். இன்னொரு சான்ஸ் வேணுமா? இன்னொரு சான்ஸ்னால் எத்தனை தடவை? 2 தடவை. இல்லாட்டி வேறு கேம். இல்லாட்டி வேறு கேமே. நீங்கள் ஏதாவது வேறு கேம் நீங்களாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சான்ஸ். சரிங்களா? அந்த பாயிண்ட்ஸ்லாம் தூக்கி விட்டோம். இப்போ அட்லீஸ்ட் இந்த ரிங்கை நீங்கள் டச்சாவது பண்ணணும். ஓகேவா? யார் டச் பண்ணுறீங்களோ 3 பேரை வந்து நம்ம உள்ள எடுத்துருக்கோம். இப்போ ஓகேவா? கொஞ்சம் சிரிங்களேன், நல்லா தானே கொடுத்துருக்கேன். என்ன ஒரு கோவம் பாரு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம். வாங்க மேடம். நீங்கள் பார்த்து மேடம். சொன்னேன் அடே அப்பா. வாங்க மேடம். 2 பேர் அவுட் பண்ணிட்டு நம்ம தேர்ட் ரவுண்டுக்கு போக முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம்னா 2 பேருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போம். உங்கள் 2 பேருக்கும் ஒரு சான்ஸ். இதில் யார் டச் பண்ணுறீங்களோ அவங்க வந்து தேர்ட் ரவுண்ட். ஓகேவா மேடம்? நீங்கள் ஃபஸ்ட்டா? அப்பா, நான் சொன்னேன்ல இஷ்ட தெய்வத்தை வேண்டிங்கன்னு சொன்னேன்ல. இதை ஃபர்ஸ்ட் இப்போ ரவுண்டே செஞ்சுருக்கலாம்ல. ஹோம் மினிஸ்டரில் நம்ம தேர்ட் ரவுண்டுக்கு வந்திருக்கோம். 6 பேரோட நம்ம ஹோம் மினிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி இப்படி எல்லாம் வந்து பயங்கரமாக விளாண்டு இந்த 3 திறமைசாலிகள் நமக்காக இங்கே வந்திருக்காங்க. இந்த 3 பேரில் வந்து நமக்கு 2 பேர் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அவங்க தான் வின்னர் அண்ட் ரன்னர். ஸோ ஒருத்தவங்களுக்கு நமக்கு சூப்பரான எலிமினேஷன் கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம்.
யார் அந்த எலிமினேஷன் கிஃப்ட் வாங்க ரொம்ப ஆவலாக காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் பார்க்க காத்திருக்கீங்க, நானும் பார்க்க காத்துட்ருக்கேன். ஆக்சுவலாக மேடம் இது ஒரு பெரிய பாண்ட் ஓகேங்களா. இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே தண்ணி, ஃபுல் ஆஃப் வாட்டர். நீங்கள் என்ன பண்ணோம்னா அங்கே இருக்க கலர்ஃபுல் பால்ஸை எடுத்துகிட்டு வந்து இதில் போடணும். ஆனால் போகும்போது நீங்கள் சும்மா போகக்கூடாது. எப்படின்னா 1 2 3 4 5 6 இப்படி குதிச்சு இந்த பால் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் இப்படி ஓடி வந்துடலாம். இப்படி வந்து ஒரு பால் தான் எடுக்கணும். அதை முதல்ல நான் சொல்லி ஆகணும். இல்லாட்டி மொத்தமாக அள்ளி துடியாதுக்குள்ள தூக்கி வச்சுட்டு கொண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைல்ல? ப்ளீஸ் வாங்க 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 வாங்க. நீங்கள் தான் வெறும் ராசியாக இருக்கீங்க. இங்கே வந்துங்க. ரெடிங்களா? 60 seconds டைம். ரெடி? கிளாப்ஸ் பண்ண சொல்லுமா? And our time starts now. ஸோ வெற்றிகரமாக நான் சொன்ன மாதிரியே இல்லாமல் இவங்க 7 பால்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. வெரி குட். அடேங்கப்பா 2 4 6 8 9 பால்ஸ். இவங்க 9 இவங்க 7. நீங்கள் எபோவ் 7 போட்டுட்டீங்கன்னா இவங்க வின்னர் ஆகிடுவாங்க, நீங்கள் ரன்னர் ஆகிடுவீங்க. இல்லை உங்கள் திறமைக்கு எபோவ் இல்லை அப்படி 9 தாண்டிட்டீங்கன்னா யூ ஆர் த வின்னர், அவங்க ரன்னர் ஆகிடுவாங்க. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? விளையாட விட்டிங்கன்னா விளையாடலாம். எஸ் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வாங்க. முடியாது. என்ன ரெடியாக போகிறீங்க? அப்படியே வார்ம் அப்லாம் பண்ணி ரெடியா? ரெடியா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நீங்கள் ஓடி வரும்போது என் மேலே மிதிச்சு ஓடினீங்க ஒரு தடவை, ஞாபகம் இருக்கா? என்ன ஒரு ஓட்டம்! 2 4 6 8 10. என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படி சொல்கிற மாதிரி. இறைவன் சூப்பர்.
ஸோ 6 ஸ்வீட்டான ஹோம் மினிஸ்டர்ஸோட நம்முடைய ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணோம். 2 பேர் வந்து அப்படி இப்படி பண்ணாங்க, அப்புறம் ஒருத்தவங்க பண்ணாங்க. ஸோ 3 பேரில் பயங்கரமான போட்டியெல்லாம் நிலவிச்சு. அண்ட் இன்றைய ஹோம் மினிஸ்டரில் நமக்காக இங்கே வின்னராக வந்திருக்கின்றார்கள் கன்னிகா மேடம். நல்லா கை தரக்கூடுங்க. வாவ், அது சொல்லும் போதே ஒரு வெக்கம் வந்துடுது. பல தடைகள் எல்லாம் தாண்டி நமக்காக இங்கே ரன்னராக வந்திருக்காங்க திருமதி ரத்னா மேடம். உலகமே உங்களை பார்த்துட்டு இருக்கு. அப்படி ஒரு வெக்கம் வந்துருச்சு ரத்னா மேடத்துக்கு. உங்களுக்கும் ஜீ தமிழ் சார்பாக ஒரு அன்பு பரிசு. நல்லா கை தட்டலாம். நாளைக்கு வேற ஒரு செட் ஆஃப் ஹோம் மினிஸ்டர்ஸ் நிறைய தன்மைகளோட காத்துட்டு இருக்காங்க. அவங்கள சந்திக்கும் வரை தற்சமயம் உங்களிருந்து விடைபெறுவது ஹோம் மினிஸ்டர் அண்ட் டீம். நன்றி, வணக்கம்.